சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 173வது திரைப்படம். 173 படம் வந்து இயக்குனர் வந்து சிபி சக்கரவர்த்தி இருக்கப்பறம் சொல்லும்போது கெட்ட செய்தியாக இருந்துச்சு, இப்போ நல்ல செய்தியாச்சு உங்களுக்கு. கமல் தயாரிப்பில் வந்து நடிக்கிறது கூட பிரச்சனை இல்லை வச்சுங்களேன். ஆனால் கமலும் சேர்ந்து நடிக்கும்போது தான் அங்கே தான் வந்து சிக்கல். எங்கே இன்னொரு தக் லைஃப் ஆயிரமோன்ட்டு நமக்கு ஒரு பதற்றம் இருக்குது. படம் தோல்வி காரணமே தம்பி சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாகரா மாதிரி எடுத்தது தான் நான் சொல்கிறேன். அது மட்டுமா? அதுதான். அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. இது த்ரீஷா வந்து கூட சேர்ந்து நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க பாயிண்ட் தெரியுது. கடைசி படம்ன்றது வந்து கிடையவே கிடையாது. ரஜினி அவர்கள் பொறுத்த வரைக்கும் கேட்டால் அவர் ஆயுட்காலம் நல்லா இருந்துச்சுன்னா அவர் 200 அடிப்பார். அது கேஜிஎஃப் 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும், அது வந்து ஒரு பெரிய நாவல். தமன்னாவெல்லாம் பேய காமிச்சா அவனுக்கு சார் வந்து அவனுக்கு மூடு தான் வருமே தவிர, இவங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாமியாக வராங்க, பேயாக வராங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க வந்து கிராஃபிக்ஸில். நம்ம அப்படி இத்தனைக்கும் நல்லா இழுத்து போத்திட்டு தான் வந்துருக்குறாங்க. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவனம் அங்கே போகுது. ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக சினிமா விமர்சகர் திருமிகு சேகர் ரஜிசங்கர் அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 173வது திரைப்படம். இந்த படத்தை வந்து டான் படத்தை இயக்குன சிபி சக்கரவர்த்தி இயக்க போகிறார் அப்படிங்கிறது அஃபிஷியலாக வந்து செய்தி. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆல்மோஸ்ட் டெக்ரனைட்ஸ் இவரா சுந்தர்சி முறுக்கிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இவரா அப்படியே ஓடிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து ஒரு புத்தாண்டில் ஒரு நல்ல செய்தி தான். 173 படம் வந்து இயக்குனர் வந்து சிபி சக்கரவர்த்தி இருக்கப்பறம் சொல்லும்போது கெட்ட செய்தியாக இருந்துச்சு, இப்போ நல்ல செய்தியாச்சு உங்களுக்கு. அது கெட்ட செய்தியான்னு நான் சொல்லலை. மொத்தமே கெட்ட செய்தி எதுன்னு கேட்டிங்கன்னா, கமலுடைய தயாரிப்பில் ரஜினி நடிக்கிறது, கமலோடு சேர்ந்து நடிக்கிறதுன்றது வந்து கெட்ட செய்தி. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து 173வது படத்தில் அடுத்த படத்தில் நடிக்கிறாரு, 174 நடிக்கிறாரு, 175 நடிக்கிறாரு, 176 நடிக்கிறாரு. அவர் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா நமக்கு அது நல்ல செய்தி. கமல் தயாரிப்பில் வந்து நடிக்கிறது கூட பிரச்சனை இல்லை வச்சுங்களேன். ஆனால் கமலும் சேர்ந்து நடிக்கும்போது தான் அங்கே தான் வந்து சிக்கல். எங்கே இன்னொரு தக் லைஃப் ஆயிரமோன்ட்டு நமக்கு ஒரு பதற்றம் இருக்குது. நீங்கள் என்ன தக் லைஃப் விட்டு வெளியே வரல போலியே. உண்மை தானே. மிகப்பெரிய டிசாஸ்டர் மூவியில் அது காதுக்குள்ள அந்த பாட்டு மணிரத்னம் சார். மணிரத்னம் படம்னா அது தனி பாணி. அது மணிரத்னம் படம் மாதிரி இருந்துச்சா? அதுவும் இல்லை. மணிரத்னம் படமே இப்போ ஓல்டு ட்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. அதான் கமலுடைய தலையீடு இல்லாமல் விக்ரம் 2 எடுக்கப்பட்டது நல்லா போச்சு, உங்களுக்கு தெரியும். அதே இந்தியன் 2 டிசாஸ்டர், தக் லைஃப் டிசாஸ்டர் மூவி. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. பட் தலைவர் இருக்கிறாருன்னா அது டிசாஸ்டருக்கான வாய்ப்பு இல்லைன்னு வச்சுங்க. பட் இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து தளபதி கூட சார், தளபதியில் வந்து அந்த கேரக்டர் வந்து நீங்கள் என்ன தான் வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், கர்ணன் துரியோதனன் கேரக்டர் தான் அதில் கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் ரஜினி கேரக்டர் வந்து கடைசியில் வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளாச்சு. தளபதியில் சொல்கிறேன், கதைப்படி ரஜினி வந்து சாகணும், ரஜினி சாகடிக்கூடாதுன்றதுக்காக வந்து கிளைமேக்ஸை வந்து மாற்றுறாங்க. கடைசி அந்த காட்சி வந்து ஒரு விமர்சனம் ஆயிடுச்சு, நெகட்டிவான கிளைமேக்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து இவரை சாகடிக்கூடாது, அவரை சாகடிக்கூடாது, தக் லைஃப்பில் வந்து கமலை சாகடிக்கூடாதுன்னு சொல்லி சிம்புவை சாகடிச்சாங்க. படம் தோல்வி காரணமே தம்பி சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாகரா மாதிரி எடுத்தது தான் நான் சொல்கிறேன். அது மட்டுமா? அதுதான். அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. இது த்ரீஷா வந்து கூட சேர்ந்து நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க பாயிண்ட் தெரியுது. ஆனால் அதெல்லாம் பேச முடிஞ்சிச்சு, மறுபடியும் பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்காகனா அந்த படம் வந்து சொதப்பலானதுக்கு காரணம் கமல் அப்படின்றது தான் என் கருத்து. சரிங்களா? இப்போ இதே மாதிரி வந்து இப்போ நல்ல ஒரு வெற்றி முகத்தில் இருக்கிறாரு தலைவர். கடைசி வரைக்கும் வெற்றின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோல்விக்கே இடமில்லை. இப்போ இது அவசியமா இது அப்படின்றது தான். கடைசி படம்ன்றது வந்து கிடையவே கிடையாது. ரஜினி அவர்கள் பொறுத்த வரைக்கும் கேட்டால் அவர் ஆயுட்காலம் நல்லா இருந்துச்சுன்னா அவர் 200 அடிப்பார். அது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் இன்றைக்கி ரஜினி அவர்களை தவிர்த்துட்டு வேறு யாருக்குமே கிடையாது. அதில் இந்த விஷப்பரீட்சை தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கமலோட இணையாமல் கடைசி வரைக்கும் அவருடைய பயணம் இருக்கணுன்றது தான் என்னுடைய
ஏன் கமல் உள்ள நடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, இது கடந்த காலத்தில் என்ன விஷயம்னா, சினிமா வட்டாரத்தில் வந்து அவர் இயக்குநர்கிட்ட தலையீடு அதிகமாக இருக்கும். இப்போது டான் படத்தை வந்து வெற்றி படம் தான், டான் படம் உங்களுக்கு தெரியும். இவன் சிபி சக்கரவர்த்தியை வந்து போடும்போது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஆள். யாருக்கு கம்ஃபர்டபுள்? கமலுக்கு. எந்த இடத்துலையும் வந்து ரஜினி அவருடைய கேரக்டர் வந்து டம்மி பண்ணிடுவாங்களோ. இப்போ இயக்குநர்கள் வந்து சில நேரங்களில் இன்னொருத்தர் சுயமாக செயல்பட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது, சுதந்திரமாக செயல்பட்டால் பிரச்சனை கிடையாது. இன்னொருத்தர் தலையீடு இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதுவும் குறிப்பாக தயாரிப்பாளர் தலையீடு இருந்தால். கமல் வந்து ரோல் பண்ண வேணாம்னு நான் சொல்லலை, தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. கமல் தயாரிப்பாளர் ரோல் மட்டும் பண்ணணும். அல்லது படத்துக்குள்ளே வராருன்னு சொன்னால் அங்கே இண்டிபெண்ட்டாக வந்து இயக்குனரை விடணும் இயக்கிறதுக்கு. அதில் உங்களுடைய தலையீடு இருந்ததுன்னு வச்சுங்களேன், எப்போவுமே அது அந்த பழக்கம்னு சொல்கிறாங்க. கமல் எந்த படத்தில் நடித்தாலும் அது இயக்குனரில் வந்து இண்டிபெண்ட்டாக விட மாட்டார். அது சங்கராக இருக்கட்டும், மணிரத்னம், எந்த படத்தில் நடித்தாலும் இயக்குனர்களுடைய வந்து அவருடைய தலையீடு இருக்கும். கதையிலேருந்து எல்லாத்தையும் அவருடைய தலையீடு இருக்கும். அவரே எடுத்து அவரே நடிச்சுட்டு போகணும். அதை தான் நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் டைரெக்டாக நீங்களே இயக்குனர் ஆகிடுங்க. நீங்கள் பண்ணாத வேலை ஒன்றும் கிடையாது. இல்லை, தயாரிப்பும் நீங்களே பண்ணுங்கள், வந்து இயக்கமும் நீங்களே பண்ணுங்கள், அவரே நடிச்சுக்கிட்டோம். நான் இருக்கிறத மனசில் சொல்கிறேன். ரஜினிகாந்த் அவருடைய எந்த இடத்துலையும் அவருடைய பிம்பம் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஸ்டார் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடைசியில் வந்து சொதப்பலாயிடக்கூடாது. இல்லை, அது என்ன கதைனா இருக்கட்டும் சார், அது வேறு விஷயம் சார். என்ன பெரிய கதை, எங்கேருந்து கதை வந்து ஆகாயத்துலேருந்து பொழந்துட்டு வரப்போகுது கதை, எல்லாம் இங்கே சமூக வாழ்க்கையில் நடந்த கதை, ஏற்கனவே எடுத்த படங்கள், இனி எத்தனை லட்சக்கணக்கான படங்கள் உலகம் முழுவதும் இருக்குது. அதுலேருந்து தானே ஒரு கதை பிறக்க போகுது. ஒன்றும் புதுசாக வந்து எங்கேயாவது கொண்டு வந்துட போகிறாங்களா? கிடையாது. அப்போ அது வந்து ஸ்க்ரீன் பிளேவும் டைரக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கம்ஃபர்டபுளான ஆள். நான் கமலுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான நபராக போட்டுக்கிறாங்களோ சிபி சக்கரவர்த்தியை, எப்பா நீ இதை இப்படி மாற்று, இப்படி வை, இப்படி தூக்கு, இப்படி இறக்கு, இப்படி தள்ளு, அப்படி போ அப்படின்னு சொல்லி கதையை சொதப்பிட்டாங்கன்னா அந்த ஒரு பயத்தை தான் சொல்கிறேன். இந்த ஏன்னா ரஜினி அவர்கள் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது, டைரக்ஷனில் அவருடைய இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அது செஞ்சுருவார். 172 படம் எவ்வளோ அனுபவம் இருக்கும், ஆனால் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதை செஞ்சுருவார். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து இவர் வந்து அதுக்கு அப்படியே நாளுக்காக சுந்தர்சி வந்து சூப்பராக பண்ணிட்டு இருப்பார்னா இல்லை, சுந்தர்சிக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டார். இல்லைனா அது இன்னொரு அனதர் ஒன் அரண்மனை அப்படி ஆகிட்டுருக்கும். என்ன அரண்மனை படத்தில் ரஜினி கூட நடிக்கிறாருங்க அப்படி சொல்லிக்கலாம். ஏன்னா சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இவங்களுக்குலாம் சரக்கு கிடையாது. யார் வந்து இயற்கைக்கு மாறாக வந்து ஒரு படத்தை எடுத்துட்டு அதை வந்து ஒரு கேமியோ ரோல் அது இதுன்னு போட்டு அதை செகண்ட் பார்ட் எடுக்கிறேன்னு சொல்கிறான்னா அவனுக்கு சரக்கு இல்லைன்னு அர்த்தம் சார். பார்ட் 2 எடுக்கிற டைரக்டருங்க எல்லாருக்கும் சரக்கு இல்லைன்னு நீங்கள் எடுத்துங்க. புதுசாக வந்து இப்போ பெரிய நாவல் எடுக்கிறீங்க, ஒரு பொன்னியின் செல்வன் ஒரு நாவல் இருக்குங்க, அந்த நாவலில் முழுசாக எடுக்கலாலும் எடுக்க முடியாதுன்னா ஒரு பார்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ போட்டலாம், டு பி கண்டினியூ போட்டலாம் செகண்ட் பார்ட்டு. ஆனால் ஒரு கதையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது வெற்றி அடைஞ்ச பிறகு இதில் பார்ட் 2 எடுக்கிறோன்னு நினைக்கிறான் பாருங்க, அவெல்லாம் சரக்கு இல்லாதன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் KGF 1, 2, 3ன்னு சொல்கிறாங்கல்ல, அது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அது வந்து ஒரு தனி மனிதர் எழுதுகிற கதை அப்படின்னு. நான் சொல்கிறது வந்து நான் அந்த இயக்குனரை சொல்லவே இல்லை, நான் அது வந்து ஒரு ஸ்டோரி. அது ஆக்சுவலாக KGFன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நாவல். அது வந்து அதை தான் அவங்க படமாக எடுக்கிறாங்க. நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கூடாது, இது அப்படி சொன்ன உடனே அது KGF 1ஆக இருக்கட்டும் 2ஆக இருக்கட்டும், அது வந்து ஒரு பெரிய நாவல். அதுதான் அந்த ஆரம்பத்திலே அந்த கதையிலே காட்டிடுவாங்க, ஒரு புத்தகத்தை புரட்டுற மாதிரி காட்டுவாங்கல்ல, அது வந்து ஒரு நாவல். அது அந்த மாதிரி தான் வந்து இருக்கணும். ஆனால் ஒரு கற்பனையான ஒரு கதையை உருவாக்கிட்டு அந்த படம் வெற்றி அடைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அது பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 போகிறான் பாருங்க, அவனுக்கு சரக்கு இல்லைன்னு அர்த்தம். வேறு கதைக்கு அவன்கிட்ட இல்லை. இதை இப்படி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி இப்படி எடுத்துடலாம் அப்படி தான் வந்து இந்த புஷ்பா 1, 2லாம் அப்படி தான். அந்த டைரக்டர் அடுத்தது வேறு கதை இல்லை, ஒரு படம் எடுத்துட்டேன், அடுத்தது ஒன்றை விட 2 எடுக்கலாம், 3வதுக்கெலாம் ஒன்றும் வந்து வாய்ப்பே கிடையாது சொல்கிறேன் நான். ஆனால் 3வது எடு, 4வது எடு, ஏன்னா முதல் 2 போயிடுச்சு, நல்லா போயிடுச்சு, 3வது போயிடும் சொன்னேன். அது வந்து நீங்கள் பெரிய நாவல் எடுக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் பார்ட் 1, பார்ட் 2, 3 போகலாம். பட் எனக்கு தெரிஞ்சிருக்கு, நான் வந்து சுந்தர்சி எதுக்காக சொல்கிறேன்னா, சுந்தர்சிக்கிட்ட சரக்கு இல்லை. அதனால் இந்த அரண்மனை ஒன்றுனா பெண்கள் வந்து இந்த பக்தி பலவீனத்தை பயன்படுத்தி ஏதோ ஒன்று உருட்டுறாப்புல, பேய் அது இது பேயும் சாமி ரெண்டுத்தையும் ஒன்றா காமிச்சு அந்த பேயெல்லாம் பார்த்தா நமக்கு பயமே வரல சார். தமன்னாவெல்லாம் பேயை காமிச்சா அவனுக்கு சார் வந்து அவனுக்கு மூடு தான் வருமே தவிர, என்னால் அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க.
எங்கள் வீட்டில் அதை வந்து பார்த்துருந்தாங்க. எல்லோரும் ஷாப்பிங் கிளம்பி போயிட்டாங்க. அந்த மிச்சம் மீதி இருக்கிறத வந்து ஏதோ சொல்கிறாங்களா, மிச்சம் மீதி வீட்டில் தான் சாப்பிடுங்க அந்த மாதிரி இருக்குன்னா, சரி உட்காந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு அப்படியே பார்க்குறேன். பயமே வரல சார். என்னென்னமோ கிராஃபிக்ஸ்லாம் பண்ணுறாங்க தமன்னா. இது நமக்கு அந்த ஞாபகமே இல்லை. நமக்கு அந்த ஒரு படம் வந்து நம்ம இவரோட வந்து விஷால் கூட ஒரு பனிச்சாரில் டான்ஸ் ஆடுவாங்களே, அதுதான் ஞாபகம் வருது. அது என்ன படம் ஞாபகம் இல்லை. அது என்ன படம் ஞாபகம் இல்லை. ஒரு பனிச்சாரலில் வந்து இவங்க டான்ஸ் ஆடுவாங்க. அதே மாதிரி தனுஷ்கிட்டையும் வந்து ஒரு டான்ஸ் இருக்குது பனிச்சாரலில். அதுதான் ஞாபகம் வருது. இவங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாமியாக வராங்க, பேயாக வராங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க வந்து கிராஃபிக்ஸில். நம்ம அப்படி இத்தனைக்கும் நல்லா இழுத்து போத்திட்டு தான் வந்துருக்குறாங்க. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவனம் அங்கே போகுது. எங்கே போகுது? தலைவர்கிட்ட வந்து நமக்கு தமன்னாகிட்ட வந்து நின்றுட்டோம் பாருங்க. என்ன கொடுமையாக இருக்குது தலைவர். சரி, நம்ம மறுபடியும் அப்படியே ரிவர்ஸில் வாங்க. இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போவோம். என்னென்னா, அதனால் எனக்கு வந்து சுந்தர்சி அவாய்ட் பண்ணது ஓகே. சிபி சக்கரவர்த்தி போட்டதில் நமக்கு ஒன்றுங்களா. ஏன்னா டான் உங்களுக்கு தெரியும். நான் வந்து சிவகார்த்திகேயன் வந்து இன்றைக்கி நின்னது காரணம் டான் படமும் ஒரு காரணம். அதில் வந்து உங்களுக்கு வந்து பிரியங்கா மோகன் மேலே ஞாபகம் போதில்லை, தமன்னா விட்டுட்டு. சரி, அது அப்படியே விட்டுட்டு போய் வாங்க. இப்போ இங்கே சிபி சக்கரவர்த்தி வந்து ஒரு நல்ல படம் இயக்கக்கூடியது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதே சமயத்தில் எனக்கு என்னென்னா கமல் தலையீடு இருந்தால் இல்லாமல் இருந்தால் ஓகே. ஒரு தயாரிப்பாளருக்கு வந்து இயல்பாக இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கமலுக்கு. ஏன்னா அவருடைய வயது மூப்பு, சீனியாரிட்டி, அது இல்லாமல் வந்து ப்ரொடியூசர் இதெல்லாம் அந்த படத்தில் வந்து அவருடைய நடிக்கிறாருன்ற மாதிரி இதெல்லாம் நமக்குன்னா அந்த டாமினேஷன் வந்துடும். அதில் சின்ன பையன் அப்படின்ற மாதிரி. யார்? சிபி சக்கரவர்த்தி இப்படி பண்ணலாமே. கமல்கிட்ட இருக்கிற சீனியாரிட்டி காரணம் வயது மூப்பு, சீனியாரிட்டி காரணம். என்னப்பா தம்பி, ரஜினிகாந்த் தான் போய் காப்பாற்றுவார். எது இப்போ ரஜினிகாந்துக்கு ஒரு சிக்கல் வந்துடும். சங்கிலியில் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு கழுமரத்தில் ஏற்றிருப்பாங்கன்னு வச்சுங்க. அப்போ வந்து இவர் பறந்து வந்து நேராக வந்து காப்பாற்றுற மாதிரி ஒரு காட்சி வைங்க. காரி துப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சீன்லாம் இருந்தால் எங்கள் தியேட்டரில் கரெக்டாக சார்? தியேட்டர் ஃபுல்லாக அங்கே எச்சியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்தோம் கடந்த காலத்தில் தக் லைஃப்பில் பார்த்தோம். எப்போவுமே ரஜினி அவர்கள் தான் வந்து யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர் தான் காப்பாற்றுவார். நிஜ வாழ்க்கையில் கூட அப்படி தான் பல பேரை காப்பாற்றிருக்கிறாரு ரஜினி. ஸோ அதனால் ரஜினியை காப்பாற்றுற மாதிரி கமல் ஒரு சீன் வச்சுட்டாருன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப ஓவராக பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? தெரியுது. படம் இப்போ தான் வந்து சிபி சக்கரவர்த்தி பேர் வந்த உடனே இப்படி பேசுகிறீங்களே சார். நீங்கள் இப்போ தான் பேரே வந்து போட்டுருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் இப்படி மிரட்டுறீங்களேன்றீங்க. சரி, ஓகே, நடக்கட்டும், நல்லது. நன்றி சார்.